பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அது மட்டுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. ஆமா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அது மட்டுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை.
a wonderful, wonderful day. Day I will never forget. After I wandered in darkness away, Jesus my Savior I met. Oh, what a tender compassionate friend. He met the needs of my heart. Shadows displaying with joy I am telling. He made all the darkness depart. Hope that will palliate then after the passing of time. Justified fully though Calvary's love. Oh, what a standing is mine. And the transaction so quickly was made. When as a sinner I came, took off the offer of Gesidin offer, He saved me, oh, praise is the name. Heaven came down.
நாங்க எல்லாரையும் நேசிப்பது உண்மை, ஆனா எல்லா கடவுளும் ஒண்ணாக முடியாது. எல்லாரையும் நாங்கள் நேசிப்பது உண்மை, எல்லா வேதமும் ஒண்ணாக முடியாது. ஒரே மெய்யான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர் இயேசு, பரிசுத்தமுள்ள ஒரே ஒருவர் இயேசு, பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை ஒரே ஒரு வேத புஸ்தகம். இதை தாண்டி யாரு என்ன உபதேசம் கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கவனமா இருக்கணும். கடைசி காலத்துல வந்து விட்டோம். சர்ச்சுக்குள்ள பேசுவாங்க, நீங்க அறிந்து கொள்ளுங்க. பைபிளை வச்சு சில ஊழியக்காரங்க பேசுவாங்க, விலை போயிடுவாங்க காசுக்காக. சொன்னது கரெக்டா தான் இருக்குது மாதிரி தெரியும். கவனமா இருங்க. கடைசி காலம் நலமானதை நீங்க பிடித்து கொள்ளணும். மற்றதெல்லாம் புறமை தள்ளி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் வசனத்தின்படி தான் நான் வாழுவேன். வசனத்துல சொல்லப்பட்ட ஆண்டவர் தான் உறுதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னா, உனக்கு ஒரு வெற்றியான ஒரு நல்ல சக்ஸஸான ஏதோ ஒரு இடத்துல உனக்குன்னு ஒரு ப்ளஸ் இருக்கும். நம்ம மைனஸை பார்த்து பார்த்து என்னால் முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் உனக்குள்ளால ஒரு ப்ளஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ப்ளஸ் உன்னை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ஒரு நாள் உட்கார வைத்து அழகு பார்க்கும். ஹல்லேலூயா. அதனால தூக்கி எறிஞ்சிட்டாங்க, என்ன எல்லாரும் தேராதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு நாள் சோர்ந்து போய் நீங்கள் டிப்ரெஷனில் போய் விடக்கூடாது. ஆண்டவரே இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி சொன்னாங்கன்னா நீர் என்னை உயர்த்துவீர் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன்னா சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர் உன்னை கண்டிப்பா ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். ஆமென்.